நம்ம கடையோட கஸ்டமர் ஒருத்தர் வந்து இப்போ ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்னன்னு கேட்கும்போது, அவருடைய அக்கௌண்ட்லேருந்து 2,00,000 ரூபா வந்து மிஸ்ஸிங். எப்படின்னு கேட்கும்போது, அவர் பேங்க்கில் போய் அப்ளை பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் கார்டுக்காண்டி போய் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணியிருக்காரு. ஆன்லைனில் அப்ளை பண்ணதை எப்படி மோப்பம் முடிச்சாங்கன்னு தெரியல. ஒரு வடநாட்டு கும்பல் வேலையை பார்த்துருச்சு. அவருடைய பேங்க்கில் இருந்த எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்டயே மெசேஜ் பண்ணி கால் பண்ணி பேசி அவருடைய ஓடிபி ஆனால் வரலன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் பணம் வந்து 2,00,000 ரூபா எடுத்திருக்காங்க. இப்போ அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஆடியோவை நீங்கள் முழுசாக கேளுங்க. பண விஷயத்தில் எப்பயுமே ரொம்ப கவனமாக இருங்க. பேங்க்கில் இருந்து பேசுகிறதா சொல்லியே ரொம்ப தெளிவாக நேக்க பணத்தை அடிச்சிடறாங்க. ஃபேஸ்புக்கில் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்தியன் பேங்க் ரிட்டையர்டு மேனேஜர்ஸ்க்குலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிருந்துச்சு. எவனத்தால ஹிந்திக்காரர் வந்து அப்போ ஆன்லைனில் வந்து அக்கௌண்ட் நம்பர் நாமினி நேம் அப்படி இப்படின்னு போட்டு ஏன் நம்பர் நம்பருக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு அக்கௌண்ட்ல ஒன்றும் இல்லைன்னு நாமினி அக்கௌண்ட் கொடுங்கன்னு கொடுத்துட்டேன். அவன் கொஞ்சம் 2,5 லட்சம் டெபாசிட் வச்சிருந்தான். நீ யோசிக்கலையா அவங்க சொல்லும் போது பேசும்போது? நம்மளுக்கு கிரெடிட் கார்டு வாங்கணும்னு ஒரு என்ன மாதிரி அது பேங்க்லயே நீங்க நேரடியா போய் அப்ளை பண்ணிருக்கலாம். அது சார் நான் இப்பெல்லாம் நடந்தது. 1 மணிக்கு அந்த பேங்க் போறேன். போய் அவன் மேனேஜர் புதுசா கீழே இருந்தவன் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். சரி சரி. அவன்கிட்ட சொல்றேன், இது மாதிரி ஆயிடுச்சுன்னு. உடனே அந்த மிஸ்ஸஸோடைய சிஐஎஃப் நம்பர் நான் பாத்துக்கிறேன் சார் எடுத்து கேட்டேன். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் போனாதான் சார் எடுத்து பார்ப்பாங்க. அதாவது இப்ப எடுத்த பிறகுதான் பாப்பாங்க கூட. அது என்னன்னா இப்ப கவர்மெண்ட்ல இருந்து இல்ல ஒரு கவர்மெண்ட்ல இருந்து நீ இதுல இருந்து சொல்லிட்டாங்க, கோர்ட்ல இருந்து பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் காணாம போகுது, ஏமாத்தி பணத்தை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு முழு காரணம் பேங்க் தான் பொறுப்பு. சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லியிருக்கேன். அதனால கண்டிப்பா ரெக்கவரி பண்ணி கொடுத்தே ஆகணும், வேற வழியே இல்ல. பணத்தை உன் அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்கல்ல, ஏன் பணம் 2,00,000 ரூபா டிரான்சாக்சன் ஆக போகுது தெரிஞ்சா ஒரு போன் அடிச்சு கேட்க வேண்டியதானே? போன் அடிச்சு சார் இந்த மாதிரி நீங்க 2,00,000 ரூபா டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னு தெரியுமா? மிஸ்ஸஸ் அக்கௌண்ட்ல 48,000 எஸ்பி அக்கௌண்ட்ல இருக்கு. டெபாசிட் 2 லட்சம் இருக்கு. 2 லட்சத்துல ஓடி போட்டிருக்கேன். ஓடி போட்டு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர். அதுல இது எல்லாம் பண்றேன். எனக்கு வெறும் ஓடிபி வந்து நான் ஒரு ஓடிபி கூட கொடுக்கல. அப்ப இதெல்லாம் வந்து பேங்க் தெரியாம பண்ண முடியுமா? இப்ப கடைக்கு வந்தீங்களா இல்லையா? கடையில தான் இருக்கேன். கடையில இருக்கீங்க, சரி. எல்லாமே இவங்களுக்குள்ள சார், வேற யாருமே கிடையாது. ஆமா சார். இப்ப இந்த அலகாபாத் பேங்க் வந்த பிறகு ஊரா இந்தி கடைங்க வந்தாங்க. அவங்களுக்குள்ள இருக்க டிரான்சாக்சன் மூலமா அவங்களுடைய உங்க அக்கௌண்ட் இருக்க டீடைல் ஃபுல்லுமே இவங்க வடநாட்டுக்காரங்க மூலமா அவங்களுடைய ஏரியால இருக்க ஆளுகளுக்கு போயிடும். வெஸ்ட் பெங்கால் அதுவும் அலகாபாத் பேங்க் வந்து கல்கத்தா ஹெட் ஆபீஸ் நடந்தது பூரா வெஸ்ட் பெங்கால். ஆனா தமிழ்நாட்டு போன்ல பேசுனா அடுத்து ஒருத்தன் ஃபோன் பண்றேன் வெஸ்ட் கல்கத்தால இருந்து. அந்த நம்பர் எல்லாம் கொடுத்தேன். பாத்துக்கிறோம் சார். ரெக்கவரி பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இப்போ 2,00,000 ரூபானா 1.5 வரைக்கும் கூட அமௌண்ட் ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒவ்வொரு நேரம் முழு அமௌண்ட்டுமே ரெக்கவரி பண்ணிடுவாங்க. அப்படியா? ஏன்னா அவன் அந்த பணத்தை எடுக்காம இருந்தானா உடனே தூக்கிடுவாங்க. அது எடுக்காம எப்படி சார் எடுப்பான் சார்? இப்ப நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்கல்ல? ஆமா, நான் 1 மணி நேரத்துல பண்ணிட்டேன் சார். அதான் சொல்றேன், அந்த 2,00,000 ரூபாய் உடனே எடுக்க முடியாது, ட்ரா பண்ண முடியாது. ஏன்? அவன் போய் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்னு ஏடிஎம், இல்ல அப்படின்னா செக் புக்ல எழுதி கொடுத்து உள்ள இருந்து வாங்கணும். ஆமா, பணம் யார்கிட்ட இருந்து கிரெடிட் ஆயிருக்குன்னு பாப்பான். எங்க இருந்து, அதுவும் ஆன்லைன் டிரான்சாக்சன் இப்ப கண்டிப்பா பாப்பாங்க. எங்கேயோ இருக்க ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இவருக்கு எதுக்கு 2,00,000 ரூபாய் பணம் கிரெடிட் ஆயிருக்கு எடுத்து பாப்பான். அது வந்து பயங்கர டென்ஷன் போச்சு. என்ன செஞ்சாங்க அவங்க பேங்க்ல, எங்க போன் நம்பர் மிஸ்ஸஸ் போன் நம்பர் ஆதார்ல மாத்திருக்கேன் நாங்க. இப்ப போய் அந்த வேலையை பார்த்து வரோம். இனிமே அந்த நம்பர் 2 நம்பரையும் யூஸ் பண்ணாதீங்க. போன் நம்பர் ஏன்னா அந்த அப்ளிகேஷன் அவருக்கு உள்ளேயே இருக்கு சார். அதான் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. முதல்ல அந்த அப்ளிகேஷனை தூக்குங்க சார். நீங்க இப்ப போய் ஒரு பேங்க்லயோ ஒரு ஆபீஸ்லயோ போயிட்டு ஒரு விஷயமா நீங்க உள்ள போய் கொடுக்குற மனு
அது மனுவா இந்த ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்கல்ல, இப்போ கார்டு அப்ளை பண்ணியிருக்கோன்னு கொடுக்குறீங்களா அந்த ரெக்வெஸ்ட்டு, இந்த டீட்டெயிலை வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்காங்க. இவர் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணியிருக்காரு, இவர் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணியிருக்காரு, இவர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், இவர்கிட்ட. ஆமாம், இவங்க ஃபுல்லுமே டிரான்சாக்ஷனை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு யார் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே போனே பண்ணுவான். அப்ப இந்த டீடைல்லாம் எப்படி வெளியில போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த டீடைல் ஃபுல்லா பேங்க் ஸ்டாஃப் மூலமா தான் யாராவது ஒரு ஆள் மூலமா எடுப்பாங்க. அது இப்ப வந்து தமிழ்நாடு இல்லாம எல்லா பேங்க்லயுமே வந்து வடநாட்டுக்காரங்களை கொண்டு வந்து உள்ள நுழைச்சிட்டாங்க. உள்ள சார் அலகாபாத் பேங்க்ல வெறும் இந்திக்காரங்க பாத்தீங்கன்னா, இங்கேயே ஒருத்தன் பெங்கால்காரன் வந்து உட்காந்து அப்புறம் அனுப்பிட்டாங்க. நேற்று தல்லாகுளம் பிரான்ச்ல எங்க அக்கா மலேசியால இருந்து வந்தாங்க, அவங்களுக்கு நிறைய டெபாசிட் போறேன். ஒரு சத்தீஸ்கர்கார உட்காந்துருக்கேன், ஹிந்தியில இருக்கேன். இவனே சார் என்ற உள்ள ஹிந்தியில பேசுறேன், இங்கிலீஷ் தெரியாது என்னன்றேன். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க தான் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நீங்க ஹிந்தி தெரியுன்றக்காண்டி ஹிந்தி பேசிருப்பீங்க, அவன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டாரு. சரி சார், இப்ப எல்லா போனையும் மாத்திட்டேன். இது என்னுடைய ஸ்கூட்டர் நம்பர்.